ஜெய் சாயிராம். எது நம்மை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளலாம். அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டாலே போதும், வருவது எல்லாமே நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். மிகப்பெரிய வெற்றி நமக்காகவே காத்திருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் அத்தனை காரியத்திலும் உனக்கான வெற்றி வாய்ப்பை நான் உனக்காகவே கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை ஒவ்வொரு நிமிடமும். ஆம் என் பிரியமே, உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே நாளை ஒவ்வொன்றாக நடைபெறும். நாளையே ஒரு அற்புத மாற்றம் நிகழப்போகிறது உன்னுடைய வாழ்வில். இனி நீ நினைப்பதெல்லாம் சுக்கிர திசைதான். உனக்கு தேவையானது எதுவோ அதுவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிரியமே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே என் அன்பு பிரியமே. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய எண்ணம் என்ன என்பதையை சற்று ஆராய்ச்சி செய்யாமல் அதை அப்படியே விட்டு விடாதே. மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் உன்னுடைய எண்ணம் எதுவோ, உன்னுடைய ஆசை எதுவோ அதை செய்துவிட்டு பின் நீயே சோதித்துப்பார். எல்லாம் உனக்கு பிரம்மாண்ட மாற்றமாகவே நடக்கும், பிரம்மாண்ட மாற்றமாகவே இருக்கும். எனவே என் பிரியமே, எதுவும் உன்னை விட்டு விலகாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் நிலைத்து இருக்கும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய எண்ணத்தை நீ முதலில் மாற்ற வேண்டும். உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றினால் பின் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும். உன்னுடைய எண்ணம் நேர்மையாக இருந்துவிட்டால் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்து மாற்றத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிரியமே. நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் உனக்கு வழங்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதை நினைத்து நினைத்துதான் எப்பொழுதுமே உன் கண்கள் கலங்கிக் கொண்டே இருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்பொழுது நிகழும், என் வாழ்க்கையில் திருப்பங்கள் எப்பொழுது நடைபெறும் என்றுதானே உன் மனதில் பெரும் கேள்வியாகவே எழுந்து கொண்டிருந்தது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை எனக்கு துணையாக யார் வருவார்கள் என்ற சிந்தனையோடு நீ எப்பொழுதும் என் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறாய். இதை நம்பிக்கையோடு நீ கேட்கும் தருவாயில் நீ இழந்த அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதையும் சாதித்தே விடலாம் என்ற வல்லமை உன் மனதில் ஒரு புது தெம்பு தோன்றும். எந்த கஷ்டங்களும் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே நெருங்காது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னால் இறுதி வரை யாரையுமே அழைத்து செல்லவே முடியாது. சில சமயம் நீ மனதில் நினைத்திருப்பாய், நம் வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை இவர் வந்தால் நன்றாக இருக்குமோ, இந்த உறவு வந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும். சில தருணம் உனக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதும் பல மாற்றங்களை அடைந்தே தீரும். காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், தருணங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாமும் அப்படியே மாற்றங்கள் வருகிறதே, நாம் ஏன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்துவிடவும் முடியாதல்லவா? நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம்.
அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும். நன்றி மறந்தவர்களை நினைத்து நிம்மதி இழக்காதே. அவர்களை நினைத்து உன் மனதை வீணாக ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? நிம்மதி கிடைக்கும் இடம் எங்காவது உண்டா என்று யோசிக்கிறாயா என் கண்மணியே? செல்வம், செல்வாக்கு உள்ள மனிதர்கள் எல்லோரும் எங்காவது நிம்மதியாக இருக்கிறார்களா? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களைத்தான் பார்க்கிறோம். நீ பார்க்கிறாய். சில மனிதர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு இருப்பார்கள். திருப்தியடையாமல் ஆடம்பரத்தை தேடி அலையும் மனிதனிடம் கண்டிப்பாக மன நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. எது உனக்கு கிடைக்கிறதோ, எது உனக்கு நிலைக்கிறதோ, எது இறைவன் உன் கைகளில் கொடுக்கிறாரோ அதை வைத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியாகவே இருக்கும். நன்றி மறந்து, நீ செய்த நன்றியை மறந்துவிட்டு சென்றவர்களை நினைத்து நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? வேதனைப்பட்டு உன் மனதையும் நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். உன்னில் இருக்கும் உன் சாயப்பாவையும் மனவேதனை பட வைக்கிறாய் குழந்தையே. பஞ்சனையில் படுத்திருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால்தான் நன்றாக தூக்கம் வரும் என்பதை புரிந்து கொள். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நடந்தாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் சோகமும் வேதனையும் சோதனையும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று எப்பொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் வாழ்க்கை அவரவர் செய்த கர்ம வினைகளின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி அவர்களுக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள யாருமே நிரந்தரமான நிம்மதியாக இருந்து விடுவதும் இல்லை, நிலையான நிம்மதி பெற்றவர்களாகவும் இருந்து விடுவதும் இல்லை. யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தால் நிம்மதி அடைந்து விடுகிறார்கள்.
நிம்மதி என்பது நோய்களாலும் பணப்பற்றாக்குறை அல்லது வறுமையால், குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால், உறவுகளால், நண்பர்களால் நியாயமாக நடக்க வேண்டியவைகள் உரிய நேரத்தில் நடக்காத காரணத்தினால், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் ஏமாற்றம் தருவதால் என்று ஏதோ ஒரு காரணத்தால் பறிபோகி இருக்கலாம், பறிபோகவும் செய்யலாம். நிம்மதியின் இன்னொரு பெயர்தான் கவலை. கவலையை தரும் துன்பம், துயரம், துக்கம் எல்லாம் நமக்கு பிரச்சனைகளால் தான் ஏற்படுகிறது என்பதை புரிந்து நடந்து கொள் என் கண்மணியே. உடனடியாக தீர்வு தேவைப்படும் நிலைமையைத்தான் பிரச்சனை என்று சொல்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கவலை எப்படி இருக்கும்? கவலையே இருக்காது. கவலை இல்லை என்றால் தானாகவே மனதில் நிம்மதி ஏற்படும். எனவே பிரச்சனைகள் வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து விடாமல் அதை எதிர்கொண்டு போராடு. கவலை உன் மனதிலிருந்து நீங்கிவிடும். கவலை நீங்கிவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்தாதே. உன்னை அவர்கள் புரிந்து கொள்ளாமல், உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சென்றதால் அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர உனக்கு லாபம்தான். ஒரு முறை ஒரு சீடன் குருவிடம், குருவே, எனக்கு நிம்மதி வேண்டும் என்றாராம். குரு அவனிடம், அப்படியென்றால் தியாகம் செய் என்று சொன்னாராம். எதை குருவே என்றான் சீடன். எண்ணங்களை தியாகம் செய், அதாவது கவலைகளை உருவாக்கும் எண்ணங்களை என்றாராம் குரு. உடனே சீடன், கவலைகள் பிரச்சனைகள் தான் உருவாக்குகின்றன என்று சொல்லி இருக்கிறீர்கள் குருவே, பிரச்சனைகளை எப்படி இல்லாமற் செய்வது என்றானாம். உன்னுடைய தேவைகளை குறைத்துக்கொள், பிரச்சனைகள் குறைந்துவிடும் என்றாராம் குரு. பிரச்சனைகளே இல்லை என்றால் கவலையே இருக்காது. கவலையே இல்லை என்றால் அப்புறம் எல்லாமே நிம்மதிதான் என்றாராம். சீடன் தனிமையில் எவருடைய தொல்லையும் தொந்தரவும் இன்றி நிம்மதியாக இருக்க எண்ணி காட்டுக்கு போய் ஒரு சிறிய குடில் அமைத்து கொண்டு அங்கே தவம் செய்து கொண்டிருந்தானாம். அவன் கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி கொண்டிருக்கும் வேளையில் சில எலிகள் அவன் மேல் ஏறி ஓட ஆரம்பித்தன. அவற்றை கொல்வதற்காக ஒரு பூனையை வாங்கி வளர்த்தான் சீடன். பின்பு பூனைக்கு உணவாக பால் கொடுக்க ஒரு பசு வாங்கினான். பசுவை பராமரிக்க ஒரு பெண்ணை நியமித்தான். சில நாட்களில் அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தவும் ஆரம்பித்தான். நிறைய குழந்தைகள் பிறந்தன. இப்பொழுது குடிலை பெரிதாக கட்டி அதில் அவன் உருவாக்கிய நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். உண்மையில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பிரச்சனைதானே. அவன் அவனுடைய தேவைகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் அவனுக்கு எந்த நிலைமை நிச்சயம் ஏற்பட்டிருக்காது. நிம்மதியை குலைக்கும் கவலையின் ஆணிவேர் பிரச்சனைகள். பிரச்சனைகளை குறைக்க இறுதியில் இல்லாமல் செய்து நிம்மதியை பெற நாம் சிலவற்றை செய்தேதான் ஆக வேண்டும் என்றாராம் குரு. என் அன்பு பிரியமே, நீயும் உன்னுடைய தேவைகளை குறைத்துக்கொள். பிரச்சனைகள் தானாகவே குறைந்துவிடும். உன் கவலைகளும் குறைந்துவிடும். உன் கவலைகள் குறைந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை நினைத்து மனம் வருந்தாதே. உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்களை நினைத்து வருந்தாதே. கவலை கொள்ளாதே. நிம்மதி இழக்காதே. நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினால், நீ தைரியமாக உன் வாழ்க்கையில் முன்னேறினால், நீ வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்றால் அதுவே அவர்களுக்கு தரும் தக்க பதிலடியாகவே இருக்கும். அதை செய். எல்லோரும் உன்னை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். வீர நடை போட்டுக்கொண்டு வெற்றியை பிடிக்க எழுந்து நடந்து கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பேன் குழந்தையே. வீணாக முடிந்ததையும் இழந்ததையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நினைத்து மனம் குழம்பாதே, நோகாதே. உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் உன் சாயப்பாவையும் வேதனைப்படுத்துகிறாய். நீ கவலைப்பட்டால் உன் சாயப்பாவிற்கு வேதனையாக இருக்கும் என்று உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயா? என் தங்கமே, அப்பா சொல்வதை கேள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை.
எப்பொழுதும் நிம்மதியாக இரு. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. பொறுமையாக இரு. சோம்பேறியாக எப்பொழுதும் இருக்காதே. சோம்பேறிகளின் வாழ்க்கை தேய்பிறையாக தேய்ந்து கொண்டே போகும். மனம் வருந்திக் கொண்டு அன்றாடம் செய்யும் வேலைகளை கூட செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உழைப்பே உயர்வு, உழைப்பு மட்டுமே உன்னை உயர்த்தும் என்ற நம்பிக்கையோடு அன்றாடம் செய்யும் வேலைகளோடு உன்னுடைய உழைப்பையும் சேர்த்து உழைத்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய். வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்து விடுவாய். உன் சாயப்பாவோடு சேர்ந்து அந்த வெற்றி கனியை மிக சுலபமாக ரசிக்கலாம், சுவைக்கலாம். உன் எண்ணங்களெல்லாம் வண்ணங்களாக மாறப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது. தினமும் உன் சாயப்பாவை மறவாமல் எனக்கு பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறாய். நான் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை சீரமைக்காமல் நான் அப்படியே விட்டு விடுவேனா? நீ நிச்சயமாக கேட்கும் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். இன்று இரவோடு உன் கஷ்டகாலங்கள் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. நாளை முதல் நல்ல நிகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும். நான் உனக்கு நிறைய என்னுடைய லீலைகளை காட்டியிருக்கிறேன். ஆனால் நீயோ என் வாழ்க்கையில் எந்த அதிசயமும் எந்த லீலைகளும் நடைபெறவே இல்லையே சாயிநாதரே என்று என்னிடமே கூறுகிறாய். நீ என்னிடம் கேட்பதை எது உனக்கு நல்லது என்பதை பார்த்துத்தான் நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். உன்னிடம் அதை கொடுப்பேன். நான் கொடுப்பது கூட எதிர்பாராத நேரத்தில்தான் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. உன்னை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வைப்பதற்காகவே என்னை தேடி உன்னை வரவழைத்திருக்கிறேன். அப்பாவை நம்பு. உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, ஒன்று சென்று மற்றொன்று வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அது உனக்கு நடக்காது என்பது நன்றாக புரிந்து கொள். ஒரு விஷயம் வேண்டாம் என்று நான் கூறிவிட்டால், நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டால் அந்த விஷயத்தில் தவறும் கூட மறந்தும் கூட இறங்கிவிடாதே. ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமேதும் அவனுக்கு அறிவு இருக்கும். ஆனால் தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பவன் முட்டாளாகி விடுகிறான். ஒரு உண்மையான அன்பு உன்னை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் மீண்டும் அந்த அன்பு உன்னை நேசிக்கும் தான் தவிர வெறுத்து விடாது. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் காலத்தால் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் அந்த காலமே நல்ல பதிலை கொடுக்கும். அதற்கான தீர்வையும் அந்த காலமே கொடுத்துவிடும். அதுவரை கலங்கி நிற்காதே. கடந்தது கடந்து கொண்டே இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வருவது எதுவேனாலும் வரட்டும் என்று தீர்க்கமாக நீ முன்னேறிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வெற்றியோடு ஓடிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உனக்காக சேர்த்து வைப்பேன். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அந்த உழைப்பை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை சந்தித்து விடலாம். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது, அதில் எந்த தவறும் இருக்காது. தவறு இருந்தாலும் அது என்னை சீர்படுத்துவதற்காகவே நடக்கிறது. சாயப்பா அதை கொடுக்கிறார் என்ற தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. நான் உனக்கு கொடுப்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக நன்மையாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துவதற்காகவோ உன் கண்ணீரை வரவழைப்பதற்காகவோ நான் எதுவுமே உனக்கு கொடுப்பதில்லை. நான் கொடுப்பது அனைத்தும் என் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக மட்டுமே கொடுப்பேன். நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன்.
உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை, ஆனந்தப்படுவதை, ஆனந்த கண்ணீர் சிந்துவதை தான் உன் சாயிநாதர் எப்பொழுதுமே விரும்புவேன். நீ வேதனைப்படுவதையோ, கண்ணீர் சிந்திக்கொண்டே வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையோ நானும் விரும்பவே மாட்டேன். எனவே குழந்தையே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எது வந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து இந்த சாயப்பாவின் வார்த்தை என்றுமே தவறியதில்லை. எனவே கலங்காதே, அனைத்திற்கும் சாட்சியாக நான் தான் இருக்கிறேனே. மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் பொழுது அந்த நேரத்தில்தான் இறைவனின் ஆட்டம் துவங்க ஆரம்பிக்கும். நீ துவண்டு போகும் சமயத்தில் நமக்காக யாருமே துணையாக இல்லையே, தோள் கொடுக்க நமக்காக யாருமே இல்லையே என்று துவண்டு விடாதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு அறிகுறியாக உனக்கு துணையாக உன் சாயி தேவா நான் வருவேன் குழந்தையே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. தவறு செய்பவர்களை விட அந்த தவறை அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் மிகவும் கொடூரமானவர்கள். அந்த செயலை நீ செய்யாதே. எப்பொழுதும் அமைதியாக இரு என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு தவறு நடக்கும் போது கூட அமைதியாக இருந்து விடாதே. தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேள். அப்பொழுதுதான் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் அவர்களிடம் சற்று விலகியே இரு. வாழ்க்கையில் அனைத்தையுமே அனுசரித்து போனாலும் கடைசியில் கிடைப்பது என்னவோ வலி மட்டும்தான், வேதனை மட்டும்தான். சாயிநாதரை எங்கேயும் நீ போய் தேடவே வேண்டாம். ஏனென்றால் நான் இருப்பது உன்னுடைய இதயத்தில், உன்னுடைய உள்ளத்தில். அப்படி இருக்கும் பொழுது நீ வெளியே போய் சாயிநாதர் எங்கே, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க அவர் வருவாரா மாட்டாரா என்ற குழப்பத்தோடு என்னை போய் வேறு எங்கும் தேடாதே. உன்னுடைய சோதனைகளை முற்றடிக்க, முடிய வைக்க நான் உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி அனைத்துமே உன் இஷ்டங்களாக நிறைவேறும் அந்த நேரம் நெருங்கிவிட்டது. இன்று இரவோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடியப் போகிறது. நாளை நீ வேண்டியது, நீ ஆசைப்படுவது எல்லாமே வரிசையாக வந்து குவியும் உன் வாழ்க்கையில். நீயே ஆச்சரியப்பட்டு, அதிசயப்பட்டு வாழ்க்கையில் நிற்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயத்து நிற்கப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது இன்று இரவோடு. நம்பிக்கையோடு இருந்தாயல்லவா? அந்த நம்பிக்கைக்கான தக்க பதிலடி உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை தாமதித்த ஒன்று என்னுடைய அற்புதத்தால் நாளை நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் அசரீரி வாக்குதான். என்னை முழுவதுமாக நம்பு. நீ கேட்டதை அனைத்தையும் முடித்து தர உன் வாசலுக்கே வருவேன். நிச்சயமாக வருவேன். உன் நீண்ட வேண்டுதல்களுக்கான விடையோடு உன் இல்லம் தேடி வருவேன். உன் சாயப்பாவை வரவேற்று உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து பெற்றுக்கொள். நான் இருக்கிறேன். நம்மிடம் இருக்கும் கஷ்டத்தையும் போராட்டமான வாழ்வையும் நிச்சயமாக இறைவன் அறிவார். இறைவன் அறிந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்வில் நிகழ சிறிது கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிலையாக இருப்பப் போவது இறைவன் ஒருவர் மட்டுமே. எனவே உறுதியாக இறைவனை தேடலாம், உறுதியாக இறைவனை சரணடையலாம். நம் கஷ்டங்களும் போராட்டங்களும் சர்வ நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு சரணடையலாம். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும்.
எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம், நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம், முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்து கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. மனம் விட்டு வேதனை விலக்கிவிட்டு உனக்கான பாதையை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நமக்கான பாதை தென்படும். நாம் நிற்பது பயிற்சி களம்தான் தவிர அதுதான் வாழ்க்கையாகி முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால், அந்த முடிவை எடுத்துவிட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை வயதை கொண்டே கணக்கிடாதே.
நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால், யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் வாழவே இல்லை என்பதுதான் புரியும். எதையாவது நினைத்துக்கொண்டு நிம்மதியை இழந்துவிட்டு கவலையோடே வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம் என்பது அப்பொழுதுதான் புரியும். நமக்கும் நம் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிடிக்காததை செய்து நல்லவன் நல்லவன் என்று பெயரெடுப்பதை விட, மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுத்தாலும் தவறே இல்லை. வேதனையும் போராட்டமும் நிறைந்த வாழ்வில் காயங்களும் வலிகளும் மட்டுமே நம்மிடம் இருக்கிறதே என்று வருந்த வேண்டாம். அந்த காயங்களும் வலிகளுமே நம்மை வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம்.